பல்லாவரம் வாரச்சந்தை சாலையில் ரீல்ஸ் எடுக்க கேடிஎம் பைக்கில் வேகமாக சென்றபோது விபத்து ஏற்பட்டு 15 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கிறது? அதாவது பல்லாவரம் வார சந்தையில் 17 சிறுவன் ரீல்ஸ் எடுப்பதற்காக கேடிஎம் பைக்கில் அதிவேகமாக சென்ற போது நேருக்கு நேர் பைக் மோதி விபத்து ஏற்பட்டதில் 5 பேர் தூக்கி வீசப்பட்டு பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை சோகத்தை ஏற்பட்டது. சென்னை பல்லாவரம் வார சந்தையில் வெள்ளிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டுவது, ரேஸ் வைப்பது மற்றும் ரீல்ஸ் எடுப்பது தொடர்ந்து இந்த சம்பவம் அரங்கேறி வருகிறது. இது குறித்து சட்ட ஒழுங்கு போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசாரிடம் பலமுறை அப்பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் தகவல் தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த நிலையில் நேற்று இரவு ஜமீன் பல்லாவரம் பகுதியை சேர்ந்த அப்துல் முகமது என்பவர் அவருடைய அண்ணனுடைய கேடிஎம் பைக்கை வாங்கி கொண்டு பல்லாவரம் வார சந்தையில் ரேஸ் ஓட்டினார். பின்னால் 15 சிறுவன் உட்கார்ந்தவாறு ரேஸ் ஓட்டியிருக்கார். அப்பொழுது அது மட்டும் ரீல்ஸ் எடுப்பதும் அது முயற்சி செய்திருக்கார். அப்போது எதிர் திசையில் வந்த மூன்று பேர் எதிர் திசையில் வந்திருக்கும் போது நேருக்கு நேர் பைக் மோதி விபத்து ஏற்பட்டது. அதன் பிறகு சம்பவ இடத்திலே 17 சிறுவன் கேடிஎம் பைக் பின்னால் அமர்ந்திருந்த 15 சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வுத்துறையினர் வழக்கு பதிவு விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.